நண்பர்களே, நம்ம ஆன்லைன்ல பல ட்ரேடிங் ஆப்பை நம்ம யூஸ் பண்றோம். அதுல ஒரு ட்ரேடிங் ஆப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். அதுல எப்படி நீங்க காசு சம்பாதிக்க முடியுமா, முடியாதா? எப்படி அதுல லாபம் கிடைக்குமா, கிடைக்காதா? அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். அது சரியா, தப்பா? அதுல எப்படி நம்ம விளையாண்டு பார்ப்போம், அதை இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுல எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு போகுது என்பதை உங்களுக்கு விவரமா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களோட ₹500 5000 ஆயிடுமா? அல்லது எல்லாம் லாஸ் ஆகிடுமா? இதைத்தான் பத்தி நம்ம பார்க்குறோம். பைனரி ட்ரேடிங்ல 5 நிமிஷத்துல பணம் சம்பாதிக்கலாம் நண்பர்களே. ஆனா அதே மாதிரி 5 நிமிஷத்துல உங்க எல்லா பணமும் போயிடும். இது ஒரு கிரிப்டோ கரன்சி, கோல்டு, ஸ்டாக்கு, ஃபாரெக்ஸ், யூஎஸ்டி அதோடைய ப்ரிடிக்ஷன் தான் நண்பர்களே. இது என்னன்னா ப்ரிடிக்ஷன் பண்ணணும். நீங்க எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும்? இந்த ஸ்டாக்ஸ் மேல போகும், கீழே போகும் அப்படின்னு. மேல போகும்னா கால், கீழே போகும்னா புட்டு. அந்த மாதிரி அவங்க ஆப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரியல் ட்ரேடோடைய அதோடைய சப்போர்ட்டிவ் ஆப் தான் அது. அதுல ரியலா நீங்க எப்படி அப் ட்ரெண்ட்ல போகுது, டவுன் ட்ரெண்ட்ல ஆகுது, அதை பொறுத்து நீங்க அதில் ப்ரிடிக்ட் பண்ணி இதை நீங்க விளையாடலாம். இது விளையாட்டுன்னு நினைக்க கூடாது நண்பர்களே, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கணும். அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாவே பண்ணுங்க. ஒரு ₹100 இதுல ஆரம்பிக்கலாம். ₹500 போடலாம், ₹1000 போடலாம். அதுக்கு மேல நீங்க போடாதீங்க. போட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. இதுல டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. டெமோ அக்கௌண்ட்ல 10,000 உங்களுக்கு கிடைக்கும். அந்த டெமோ அக்கௌண்ட் ஒன்லி ஃபார் பிளேயிங் தான். உங்களுக்கு விளையாண்டு பார்த்து அதுல உங்களால லாபம் ஈட்ட முடியுதான்னு பாருங்க. பார்த்துட்டு அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி, நான் 2-3 ஸ்ட்ராட்டஜி இதுல சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்காது பாருங்க. இல்லாட்டினா இதை விட்டுருங்க. இது வேணல என்ன இதுல பண்ணலாமா அப்படின்னு கேட்காங்க. 1 கோடி பேர் இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம இந்த ஆப்பை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல என்ன நல்லது, என்ன தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க சரியா இந்த ஓப்பன் பண்ணுங்க நண்பர்களே. ஓப்பன் பண்ணோன்னே இப்படி வரும் இன்டர்ஃபேஸ். அதுல பாருங்க ஃபிளாஷ், பாப்புலர், ஃபாரெக்ஸ், கமோடிட்டி, அப்புறம் கிரிப்டோ, யூஎஸ்டி இந்த மாதிரி உங்களுக்கு அதுல ஷோ ஆகும் நண்பர்களே. அதுல எல்லாம் ஓடிசின்னு இருப்பாங்க. ஓடிசின்னு இருக்கும். அதுல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேட் பண்ணலாம். இது ரொம்ப ரிஸ்கான ட்ரேடானது. இது வந்து மார்க்கெட், ரியல் மார்க்கெட் முடிஞ்ச பின்னாடி இதோடைய இது என்ன நீங்க ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பத்தி தான் இதுல இருக்கும். அதனால நீங்க ரிஸ்க் தான் நண்பர்களே. இருந்தாலும் நம்ம இதுல எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு நம்ம போய் பார்ப்போம். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. எல்லாரும் இதை விரும்பி கேட்கறாங்க. அதனால நான் இந்த வீடியோ கொண்டாந்துருக்கேன். இந்த குரூப் ட்ரேடு இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப் எனக்கு தெரிஞ்சு நல்லதில்லை. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணலாம்னு டெமோ பண்ணி ஒரு ரியல் அமௌண்ட் போட்டு நம்ம பார்க்கலாம். வாங்கிட்டு இருக்கு நண்பர்களே. லைன் சார்ட் இருக்கு. அந்த பாருங்க மேலே கொடுத்துருக்கு. சார்ட் டைப் 2 இருக்கு, கேண்டில் பேட்டர்ன் இருக்கு, லைன் இருக்கு. நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க கிளிக் பண்ணா அது ஓப்பன் ஆகிக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இந்த கேண்டில்ல டைமிங் இருக்கு. அவங்க கொடுத்துருக்காங்க டைமிங் 30 மினிட், 15 மினிட், 5 மினிட், 3 மினிட்னு டைம் கொடுத்துருக்காங்க. சரியா நண்பர்களே? அந்த டைம் படிதான் நம்ம இப்ப இதுல பார்க்கணும். அதுல டைம்ல 30 மினிட் சார்ட்னா 30 மினிட் சார்ட் இல்ல. அது வந்து 30 செகண்ட் தான் ஓடும். உங்களுக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 15 மினிட்னு எடுத்துக்காங்க. 15 மினிட் சார்ட் இல்ல, 15 மினிட் செகண்ட் தான் ஓடும். அது 15 மினிட் ஓடாது. அது மாதிரி உள்ள சார்ட் இது வந்து ஏதோ ஒரு ஃபேக் மாதிரி எனக்கு தெரியுது. அதனால இந்த சார்ட் பேட்டர்ன்லாம் எனக்கு சரிப்பட்டு படல. ரியல் ட்ரேடிங், ரியல் உங்களுக்கு க்ரோ ஆப், அது மாதிரி ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் நம்ம அதில் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். கிரிப்டோ பைனான்ஸ் இருக்கு. அது மாதிரி பல ஆப் இருக்கு. அதை நீங்க ட்ரேடிங்ல பண்ணலாம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க நண்பர்களே. 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்க, 2ல மேலேயும் கீழேயும். அது கிராஃப் அந்த பார்க்குள்ளேயே மேலே ரெசிஸ்டன்ட், கீழே சப்போர்ட். சரியா நண்பர்களே? அதுதான் சொல்லுவாங்க. மேல உள்ள லைனு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, கீழே உள்ள சப்போர்ட் சொல்லுவாங்க. ஆனா இதுல அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சு அந்த லைனு. இது 15 மினிட்னு வச்சிருக்கேன். ஆனா 15 மினிட்ல ஓடாது. இது எவ்வளவு ஓடும்? 15 செகண்ட் தான் ஓடும். அந்த 15 செகண்டுக்குள்ள நம்ம அதை பிளேஸ் பண்ணணும், அதை எடுக்கணும் நம்ம பெட் பண்ணி. ஆனா இது நம்ம 15 செகண்டுக்குள்ள எடுத்துணுமா? ஆனா 1 மினிட் வரை நம்மட்டு ஓடும். அது மாதிரி நம்ம பார்க்கணும். அது நம்ம பாருங்க டவுன்ல ஆகும், நம்ம போட்டோம், பிரேக் பண்ணியாச்சு, ஆனால் டக்குன்னு போட்டோம். ஆனா 1 மினிட் இந்த பாருங்க ரெண்டுல ஓடு பாருங்க. 40 செகண்ட் இன்னும் பேலன்ஸ், இன்னும் 39 செகண்ட் இருக்கு, 37 செகண்ட் இருக்கு. ஆனா அங்கே 15 செகண்ட் தான். அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகல, அந்த 15 செகண்ட் பண்ணுவாங்க, மேல டக்குன்னு பண்ணிடுவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு லாஸ் ஆயிரும் நண்பர்களே. இதுல இந்த மாதிரி ஆப் தான் இது. இதுல ஒரு பெனிஃபிட் இருக்காதுன்னு எனக்கு தெரியுது. அது உங்களுக்கு எப்படி தெரியல. நீங்க இந்த ஆப்பை விளையாடுறவங்க விட்டுருங்க. இந்த பாருங்க தெரியும், நம்ம போட்டோன்னு நம்மளுக்கு லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க இருந்து ரிவர்ஸ் அடிச்சு மேல போற மாதிரி போறாங்க. நம்ம மேல போற மாதிரி சரி 3 கேண்டில் கிரீன் வந்துருச்சு, இப்ப நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஆனா அங்க இருந்து திரும்பி கீழே போட்டுருவாங்க. இப்படிதான் நடக்கும் நண்பர்களே, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த பாருங்க திரும்பி நான் போட்டது பாருங்க லாஸ் ஆயிடுச்சு. இப்படி லாஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இதுல ஒரு ப்ராஃபிட் வராது. சரியா? இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற வீடியோ நம்ம இந்த மாதிரி ஆன்லைன்ல எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அதை பத்தி நம்ம எடுத்து வருவோம் நண்பர். உங்களுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் நீங்க வேற ஏதாச்சும் வீடியோ பாக்குறீங்க, அப்ப நம்ம ஐடியா ஏதாச்சும் அதுல யூஸ் ஆகுதான்னு பாருங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுல ஒரு காசு இல்லை நண்பர்களே. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான், வேற என்ன.